Good morning students, this is Professor R. Students from Government College of Technology. நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெல்டிங் டிஃபெக்ட் பார்க்க போறோம். வெல்டிங் டிஃபெக்ட் வந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन ப்ரோன் ஜோன் எந்த எக்ஸாம் போனாலும் நமக்கு வெல்டிங் டிஃபெக்ட் பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து வெல்ட் டீகே எங்க நடக்கும்னு கேட்பாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெல்ட் டீகே நடக்கிற இடம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். வெல்ட் ஸ்பேட்டர் நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டாங்கன்னா ஹை வெல்டிங் கரண்ட், மோர் ஆர்க் லெந்த், லோ வெல்டிங் ஸ்பீட், ஆர்க் ப்ளோ இதெல்லாம் வந்து வெல்ட் ஸ்பேட்டர் நடக்கிறதுக்கான காரணம். ஸ்லாக் இன்க்ளூஷன் என்னன்னா நம்ம கிட்ட இருக்க ஸ்லாக் வந்து ஆக்சைடு ஃபார்ம் ஆனதோ இல்ல இருக்கிற மிச்சம் இருக்கிற ஃப்ளக்ஸோ உள்ள போய் மாட்டிக்கிச்சுன்னா அது ஸ்லாக் இன்க்ளூஷனா மாறிடும். டிஸ்டார்ஷன் எப்போ நடக்கும்னா இம்ப்ராப்பர் கிளாம்பிங் வந்து இம்ப்ராப்பரா இருந்தா டிஸ்டார்ஷன் நடக்கும். எக்ஸசிவ் வெல்ட் கரண்ட்னால நமக்கு என்ன நடக்கும்னா அண்டர் கட்டிங், பேஸ் மெட்டல் வந்து லைட்டா வெட்டப்படும். ஸோ அது அண்டர் கட்டிங் சொல்லுவாங்க. இம்ப்ராப்பர் கரண்ட்னால புவர் ஃபியூஷன், கரண்ட் பத்தலனா மெல்ட் ஆகிறது நடக்காது. அதனால புவர் ஃபியூஷன். ரெசிடுவல் ஃப்ளக்ஸ் தான் கரோஷன் ஏற்படும். ஏன்னா மிச்சம் மீதி ஃப்ளக்ஸ் நம்ம வெல்டிங் முடியும் போது எந்த ஃப்ளக்ஸும் இருக்கக்கூடாது. ஃப்ளக்ஸ் மேலே மிச்சம் மீதி இருந்தா அப்போ கரோஷன் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பொராசிட்டி எதனால நடக்குன்னா புவர் குவாலிட்டி ஆஃப் பேஸ்மெண்ட் புவர் குவாலிட்டியா இருக்கனால நமக்கு பொராசிட்டி நடக்கும். ஹாட் கிராக் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஹாட் கிராக் எதுக்கு நடக்குன்னா சல்ஃபரோ கார்பன் கண்டென்ட்டோ கொஞ்சம் எச்சா இருந்தா ஹாட் கிராக் உருவாயிடும். ஹை டெம்பரேச்சர் கிரேடியன்ட், ஹை இன்டர்ஃபெக்டட் ஜோன்லாம் இருந்தா வந்து ஹாட் கிராக் தானா வந்துடும். அப்புறம் கோல்டு கிராக் எதுனாலனா டிஃபரெண்ட் ஷிங்கேஜ் ரேட் இருந்தா கோல்டு கிராக் வரும். இதுனா கோயிஸ்கா கான்ட்ராக்ஷன் வேறுபட்டா கோல்டு கிராக் வரும். இன்கம்ப்ளீட் ஃபியூஷன் எதனால நடக்குன்னா ஈட் பத்தல இல்ல எலக்ட்ரோட வேகமா நகர்த்திட்டோம், அந்த ரெண்டு காரணத்துக்காக இன்கம்ப்ளீட் ஃபியூஷன் நடக்கும். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.